ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரை சேவிச்சுட்டு ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லின்னு இருக்கா. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 66வது வாக்கியம். அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. அந்தாதி அதனால் ராமானுஜர் நூற்றந்தாதி, அமுதனார்னா திருவரங்கத்தமுதனார். ஸோ திருவரங்கத்தமுதனார் எழுதின அந்தாதியை பற்றி தான் இன்றைக்கி இந்த வாக்கியம் வருது. திருவரங்கத்தமுதனாரோட இயற்பெயர் பெரிய கோவில் நம்பி. இவர் ஸ்ரீரங்கம் கோவிலில் எல்லா கைங்கரையும் பார்த்துட்டு இருந்தார். புராணம் வாசிக்கிறது, அப்புறம் கோவில் நிர்வாகம் பண்ணுறது, பெருமாளுக்கு என்ன அலங்காரம், என்ன நெய்வேத்தியம், எல்லாமே இவரோட பொறுப்பில் தான் இருந்தது. அதனால் தான் இந்த கோவிலுக்கு பெரிய இன்சார்ஜுங்கிற கொஞ்சம் கர்வம் தலை தூக்கி இருந்தது. அப்போ யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு இருக்கும்போது கொஞ்சம் வரத்தானே செய்யும், அது மாதிரி இருந்தது. அந்த சமயத்தில் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். காஞ்சிபுரத்துலேருந்து நிர்வாகத்தை சரி பண்ணணும், சீர்திருத்தணும்னு வந்தார். ரங்கநாதர் என்ன பண்ணார், ஃபுல் பொறுப்பையும் ரங்கநாதர் ராமானுஜர் பட்டயமே கொடுத்துட்டார். என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம், யாரை வேணால் நியமிக்கலாம், நீங்கள் நகைகளோ செல்வமோ என்ன அங்கே இருக்கோ எல்லாத்தையும் செக் பண்ணுறது எல்லாம் உங்கள் பொறுப்பு அப்படின்னு அவர் எழுதியே கொடுத்த மாதிரி பட்டயம் கொடுத்துட்டார். அப்போது அவர் ராமானுஜர் எல்லார்ட்டையும் நல்ல எதமாக பேசுவார். இப்போ அவரோட வஸ்திரம், பெருமாளோட வஸ்திரம் துவைச்சி கொடுக்குற வண்ணான், பூ கைங்கரியம் பண்ணுறவா எல்லார்ட்டையும் இதமாக பேசுவார். நீங்கள்லாம் பாக்கியசாலிகள், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண கொடுத்து வச்சுருக்கவங்களுக்கு அப்படின்னு அவ்வளோ இதமாக பேசுவாராம். இதுக்கு முட்டுக்கட்டை போட்டவர் தான் பெரிய கோவில் நம்பி. அவர் எப்போவுமே இது மாதிரி தன்னோட கைங்கரியம் கொஞ்சம் குறையிறதேன்னு அவருக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பார். ஒரு நாள் இவர் என்ன நினச்சார், நாம் வேணால் இவர் பெரிய கோவில் நம்பிட்டேருந்து பொறுப்பை வாங்கி சாவியை வாங்கி நம்ம ஃபுல்லாக நிர்வகிக்கணும்னு பிளான் பண்ணார். ஆனால் அன்றைக்கி ராத்திரி கனவுல ரங்கநாதர் தோன்றி அந்த வேலையெல்லாம் அவனை விட்டு போக சொல்லாத அப்படி சொல்லிட்டு போயிடுறார். அடுத்து நான் கிளம்புற கூரத்தாழ்வார்கிட்ட பேசுகிறார். இவர் இது மாதிரி சொல்கிறாரு, அப்படின்னா என்ன அர்த்தம், வேறு என்ன பண்ணணும்னு தெரியலையே, திருந்துவார்னு எனக்கு தோணலை, நம்ம வேணால் திரும்ப காஞ்சிபுரமே போயிடலாம் அப்படிங்கிறார். அப்போ கூரத்தாழ்வார் சொல்கிறார், கைகூப்பின்ற சுவாமி க்ஷமிக்கணும், நாம் இப்போ இங்கேருந்து போக வேண்டாம், எப்போ ரங்கநாதர் ஒரு வழி காமிச்சிருவான்னு எனக்கு தோன்றது, எப்போ போக வேண்டாம், அவன் வேலையை விட்டு தூக்க வேண்டாம்னு சொல்கிறாரோ அப்போ ஒரு வழி காட்ட போகிறான்னு அர்த்தம், அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறார். ஓஹோ, அப்போ நீயே பார்த்து கொள்ளும் அப்படின்ட்டார் ராமானுஜர். ஓகே, இவரை நானே திருத்தி பணிகொள்வேன் அப்படின்ட்டார் கூரத்தாழ்வார். அன்னிலேருந்து என்ன பண்ணார், பெரிய கோவில் நம்பி எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இவர் போவார். அவர் வேண்டாத இடத்துக்கு கூட போவார். அப்போ கூட இவர் போயிட்டார். உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுத்து. என்ன நீங்கள் இங்கெல்லாம் இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறார். கோவில் கைங்கரியம் பூஜையெல்லாம் பண்ணுற நீங்கள் வரலான்னா நான் வரக்கூடாதா அப்படிங்கிறார். ஒரு மாதிரி ஆகிடுத்து பெரிய கோவில் நம்பிக்கை. உடனே அவருக்காகவே பயந்து இங்கே வரதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சுட்டார். அப்படியே நல்ல குணம் வர ஆரம்பிச்சிருத்து. ஒரு சமயம் பெரிய கோவில் நம்பியோட தாயார் பரமபதம் அடைஞ்சிடுறா. அப்போது அந்த ஏகோத்திஷ்டம் 11ஆம் நாளைக்கு ஒரு சிஷ்யர் சாப்பிட கூப்பிடணும் இல்லையா, அதுக்கு ராமானுஜர்கிட்ட போய் கேட்குறார், யாராவது சிஷ்யரில் ஒருத்தர் அனுப்ப சொல்லி. அப்போ ராமானுஜர் கூரத்தாழ்வானை நியமிச்சுட்டு அவரை போக சொல்லிவிட்டு காதில் ஒரு ரகசியமாக ஒன்று சொல்கிறார். கூரத்தாழ்வான் ஏகோத்திஷ்டத்துக்கு வந்துடுறார். சாப்பாடெல்லாம் பரிமாறி சாப்பிட்டு முடிச்சப்புறம் பெரிய கோவில் நம்பி கேட்குறார், திருப்தோசின்னு அப்படி கேட்குறார். அதுக்கு கூரத்தாழ்வான் அதிருப்தோஸ்மி அப்படிங்கிறார். இவருக்கு என்னன்னே புரியல. தங்களுக்கு என்ன வேணும், ஏன்னா என்ன கேட்டாலும் கொடுக்கணும் இந்த டயத்தில், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ அதுக்கு அவர் சொல்ல, ஸ்ரீரங்கம் கோவில் சாவி வேணும் அப்படிங்கிறார். அதை வாங்கிட்ட உடனே திருப்தோஸ்மி அப்படி சொல்லிடுறார். ஸோ இந்த சாவியை வாங்கிட்டு ராமானுஜரை கொடுத்துட்ற சீர்த்த பணிக்காக. அப்போ அதை வாங்கின ராமானுஜர் என்ன பண்ணார், ரங்கநாத சன்னதியில் ஃபுல்லாக சீர்திருத்தம் பண்ணுறார். அடுத்த நாளைக்கு தாயார் சன்னதிக்கு வரதா இருந்தது. அன்றைக்கி ராத்திரி பரிஜாரகர் என்ன பண்ண, தாயார்கிட்ட போய் முறையிடுறார். இது மாதிரி இங்கே ஒன்றும் சீர்திருத்தம் பண்ண வேண்டாம், நாங்களே எல்லாம் பண்ணின்னு இருக்கோமே அப்படின்னு. தாயார் என்ன பண்ணார், ராமானுஜர் கனவுல தோன்றி நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே அவர் அந்த காரியம் அந்த சீர்திருத்தம் பண்ணுறதை தாயார் சன்னதியில் விட்டு விடுறார். அங்கே இருக்கிறவாள்லாம் அவன் சந்தோஷப்படுறா. பரவாயில்ல, ராமர் கைவிட்டாலும் சீத்தை கைவிடலை, அதாவது பெருமாள் கைவிட்டாலும் தாயார் கைவிட மாட்டா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இப்படி பொறுப்பை வாங்கி அவர் பண்ண ஆரம்பித்தோடனே பெரிய கோவில் நம்பிக்கை இப்போ ஒரு காரியமும் இல்லை. அவர் மொள்ள இப்போ தான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார்.
இவரோட ஸ்ரத்தை காருண்யம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படிப்பட்ட ராமானுஜருக்கு நம்ம இவ்வளோ தொந்தரவு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் சிஷ்யனாகி அவர்கிட்டயே இருக்க. இப்போ தான் அவருக்கு ராமானுஜரோட பெருமை ரொம்ப தெரிகிறது. எப்போ பார்த்தாலும் ராமானுஜா ராமானுஜான்னு இப்போ தான் ரொம்ப புலம்பி தீர்த்துட்டார். அப்புறம் என்ன பண்ணார், இவரை பற்றி ஒன்று எழுதணும்னு சொல்லிட்டு நூற்றந்தாதி எழுதுகிறார். ராமானுஜரை நன்னா புகழ்ந்து எழுதுகிறார். அப்போது அவர் சொல்கிறார், ராமானுஜரை படித்து பார்க்குறார், கீழ்ச்சி போட்டுறார் உடனேயே. ஏன்னா அவர் சொல்கிறார், பெருமாளை புகழ்வாழ மனுஷால் யாராவது புகழ்ந்து பாடலாமா அப்படின்னு சொல்லி கீழ்ச்சி போட்டுறார். இவருக்கு ரொம்ப வருத்தமாக போய்டுறது. அப்போது கூத்தாழ்வார் சொல்கிறார், இல்லை ஆழ்வார்கள் அப்படி கோவிலோட திவ்ய தேசங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் பெருமையாக பேசிட்டு கடைசி 2 வழி இது மாதிரி சொன்னேன்னா அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவர் சொல்லித்தரார். உடனே ஒவ்வொரு வரியாக எழுத ஆரம்பிக்கிறார். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்த இராமானுசன் சரணார விந்தம் நாமன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை. இப்படி ஒவ்வொரு ஆழ்வாரை பற்றி திவ்ய தேசத்தை பற்றி ஒன்றா சொல்லி கடைசி 2 வரி ராமானுஜரை பற்றி சொல்கிறார். இப்போ அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அப்புறம் இதை ராமானுஜர் ஆழ்வார்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஸோ அவரால் எதுவும் சொல்ல முடியல, பேசாமல் இருந்துடுறார். ஸோ இதை எல்லாத்தையும் படித்த ராமானுஜர் ஆழ்வார்களுடன் கூடிய நூற்றந்தாதியையும் சொல் வளத்துடன் ஏற்றுண்டு பெரிய கோவில் நம்பிய அமுதனார் என்று அழைத்தார். அப்போலேருந்து தான் அவருக்கு திருவரங்கத்தமுதனார் அப்படிங்கிற பேர் வந்தது. ஸ்ரீரங்கத்தில் அத்தியன உற்சவத்தின் கடைசி நாள் அன்னைக்கு நூற்றந்தாதி வாசிப்பார்கள். அப்போது அந்த வாத்தியங்கள் கூட ரங்கநாதரும் ரசித்து கேட்பாராம். அந்த வாத்திய சத்தத்தினால் இது கேட்கலங்கிறனால அங்கே வாத்தியம் வாசிக்க மாட்டாளாம். நார்ச்சந்தி வரைச்சே நூற்றந்தாதி நிறுத்திட்டு வாத்தியம் வாசிப்பாளாம். அந்த அளவுக்கு அந்த ராமானுஜர் நூற்றந்தாதி மேலே அவருக்கு அப்படி ஒரு அபிமானம். அதே மாதிரி திருப்பதியில் திருமலை அனந்தாழ்வானோட அவர் கேட்டுண்டார். திருமலை வெங்கடாஜலபதிட்ட வரம் கேட்டுண்டார் 2. என்னென்னா பாஷ்யக்காரர் விக்கிரகம் உள்ளே வைக்கணும், கோவிலில் அங்கே நிறுவனம். 2வது நூற்றந்தாதியை இங்கே பாராயணம் பண்ணணும் அப்படின்னாராம். அங்கே 23 நாள் உற்சவம் நடக்கும் இல்லையா? அப்போ 22ஆம் நாள் அந்த ராமானுஜ நூற்றந்தாதி அவள் பாராயணம் பண்ணுறா. அப்புறம் 23ஆம் நாள் தண்ணீர் அமுது உற்சவத்தோடு அவள் முடிச்சிருவா. இவர் எழுதின நூற்றந்தாதிக்கு இன்னொரு பேர் பிரபன்ன காயத்ரி அல்லது பிரபன்ன சாவித்ரி அப்படின்னு சொல்லுவாளாம். அவ்வளோ சொல் அமுதமாக இருந்தது. அதனால் ராமானுஜர் திருவரங்கத்தமுதனாருக்கு இந்த பேரை கொடுத்தாராம். இவள் அதை காட்டழகர் சந்நிதியில் உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தாளாம். 106வது பாசுரமாக திருவரங்கத்தமுதனார் எழுதினார். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர் அவை தன்னொடும் இருப்பிடம் மாயன் இராமானுசன் மனத்து இன்று அவன் இருப்பிடம் எந்தன் இதயத்துள்ளே தனக்கு இன்புறவே அப்படின்னாராம். அதை வாசிக்கச்சு அப்படியே கதறிட்டாராம். ஏன்னா அவ்வளோ உருகி போயிட்டார் ராமானுஜர்னா. அவர் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிட்டாரா, அப்படியே உருகிட்டாராம். இந்த கடைசி 3 பாசுரம் வாசிக்கச்சு தான் அவள்லாம் எழுந்துட்டா. ஏன்னா இப்போ ராமானுஜர் அங்கே வந்தார். அதனால் சாத்துமுறை பாசுரமாக போயிடுத்து. 105 பாசுரம் வாசித்த உடனே அப்போ அந்த பக்கமாக ராமானுஜர் வந்தாராம். உடனே எல்லோரும் எழுந்துட்டா. ஸோ பாசுரம் வாசிக்கும்போது எழுந்தாச்சுன்னா சாத்துமுறை வந்துடும். ஸோ கடைசி 3 பாசுரம் எப்போவுமே சாத்துமுறை பாசுரமாக எடுத்து அதனால் அப்படி அதனால் இவருக்கு அவ்வளோ நல்ல பெயர் கிடச்சிது திருவரங்கத்தமுதனார்னு. அவரோட ஆச்சாரிய பக்தியை பார்த்துட்டு ராமானுஜருக்கு அவருக்கு எந்த கைங்கரையும் கொடுக்காமல் இருக்கோமே வருத்தப்பட்டு அரியர்கிட்ட போய் இயற்பாவை கேட்டு வாங்கி இவற்றை கொடுத்து இனிமேல் நீங்கள் தான் இயற்பா சேவிக்கணுங்கிற கைங்கரத்தை கொடுத்தாராம். அன்னிலேருந்து அமுதனார் வம்சம்தான் இயற்பா சொல்கிறாளாங்க ஸ்ரீரங்கத்தில். அது மாதிரி அவர் ஆச்சாரிய பக்திக்காக அவரோட மெச்சி ராமானுஜரே அவருக்கு இந்த கைங்கரத்தை கொடுத்தார். ஸோ அதைத்தான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா. இப்படி ஒரு பக்தி எனக்கு இல்லையே, அவர் மாதிரி அந்தாதி சொன்னேன்னா ஒன்றும் படலை. அவர் ஆச்சாரியர் சேவிக்க வேண்டாமா, அவரை பற்றி எழுத வேண்டாமா, ஒன்றும் எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன பிரயோஜனம் இங்கே இருந்ததுங்கிறா. பட் இதுலேயும் அவள் என்ன சொல்கிறான்னா ஆச்சாரிய பக்தியை பற்றி தான் ரொம்ப எடுத்தெடுத்து சொல்கிறா. அவ்வளோ முக்கியம். எல்லாரும் ஆச்சாரியரை ஆசிரியச்சு அவர் சொல்கிறபடி நடக்கணுங்கிறது தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம.